உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு விஷயம் நீங்கள் கன்வே பண்ணணும். என்ன செய்வீங்க? ஒன்று நேரில் போய் சொல்லிடுவீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் மொபைல்லையோ இதுலையோ பேசவோ இல்லை மெசேஜ் அனுப்பவோ செய்வீங்க. இதே விஷயத்தை வந்து நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஒரு 5 பேரோ இல்லை 10 பேரோ இருக்கிற குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போது என்ன செய்யலாம்? ஒரு 2 பேர்கிட்ட சொல்லலாம், 3 பேர்கிட்ட சொல்லலாம். ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பி கன்வே டு தி அதர் பர்சன்ஸ். ஆனால் ஒரு விஷயத்த நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒரு பிளேஸ்லையோ ஒரு ஆர்கனைசேஷன்லேயோ இல்லை ஒரு இன்ஸ்டிடியூஷன்லேயோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும், இல்லை ஒரு கம்யூனிட்டிகிட்ட நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம ஷேர் பண்ணுவோம்? யூஸ்வலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லோரும் காமனாக அசெம்பிள் பண்ணுற ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு நோட்டீஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அதை ஒரு நோட்டீஸ் போர்ட்லேயோ இல்லை ஒரு காமன் பிளேஸ்லேயோ வந்து அதை நம்ம ஒட்டவோ இல்லை பின் பண்ணவோ செய்யலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நோட்டீஸ் ரைட்டிங் எப்படி அப்படின்னு சொல்லி. ஒரு நோட்டீஸ் வந்து என்ன பர்பஸ்க்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னம்னா, டு கம்யூனிகேட் சம்திங் ஆர் டு கன்வே சம்திங் டு அ லார்ஜர் நம்பர் ஆஃப் பீப்புள். ஒரு லார்ஜ் குரூப்புக்கு வந்து நம்ம வந்து கன்வே பண்ணுறதுக்காக தான் நோட்டீஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். நோட்டீஸோட டோன் அண்ட் லாங்குவேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபார்மலாக ப்ரொஃபஷனலாக இருக்கணும். இப்போ வந்து நான் நோட்டீஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீங்களே ஒரு நோட்டீஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னால், ஒர்க் பண்ணுறது ஒரு இன்ஸ்டிடியூஷன் இல்லையா, அந்த இன்ஸ்டிடியூஷன் டைட்டில் வந்து அதில் போட்டுடணும் மேலே. அப்படி இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை ஒரு ஆஃபீஸ் அப்படின்னு சொன்னால் அந்த டைட்டில் மேலே வந்து ஃபர்ஸ்ட் லைனாக த நேம் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் ஹேஸ் டு பி தேர். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால், நோட்டீஸ் அப்படின்ற அந்த ஹெட்டிங் வந்து நல்ல பெரிய லெட்டரில் போல்டு லெட்டரில் நோட்டீஸ் அப்படின்னு எழுதிக்குங்க. அடுத்து என்னென்னா டேட்டு, எந்த டேட்டில் அந்த நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால், சூட்டபிளாக நச்சுன்னு ஒரு டைட்டில் கொடுங்க. பார்த்த உடனே மனசை கவர்ற மாதிரி ஒரு டைட்டில் கொடுக்கணும். அந்த டைட்டிலை பார்த்தோன்னே அவங்க அந்த பாடி ஆஃப் த நோட்டீஸ்க்கு கட்டாயம் வரணும். அந்த மாதிரி ஒரு டைட்டில் கொடுங்க. அப்புறம் அந்த பாடி ஆஃப் த நோட்டீஸில் வந்து மெயினாக என்னென்னலாம் வந்து முக்கியமான விஷயங்கள் இருக்கணுமோ அதை ஷார்ப்பாக கரெக்டாக கொடுக்கணும். மெயினாக அந்த நோட்டீஸில் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால் 5 W's: வாட், ஹூ, ஹூம், ஹூஸ், வென். ஸோ அந்த 5 Wஸும் வந்து அதில் இருக்கணும். 5 கொஷின்ஸ்க்குள்ள ஆன்சர் வந்து அதில் இருக்கணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுற டேட் வந்து இந்த பாடிக்கு மேலே இருக்கணும். உள்ளே வந்து நீங்கள் நோட்டீஸில் நீங்கள் என்ன டேட்டில் என்ன ஈவெண்ட் நடக்கும் அப்படின்னு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை நம்ம உள்ளே போட்டுக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும்? பாடி கொடுத்ததுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் அதில் எழுதுனதுக்கப்புறம் லாஸ்ட்டில் சிக்னேச்சர் ஆஃப் தி அத்தாரிட்டி, அந்த நோட்டீஸை யார் இஷ்யூ பண்ணுறாங்க அவங்களுடைய சிக்னேச்சர் இருக்கணும். அவங்களுடைய நேம் அண்ட் டெசிக்னேஷன் அட் லாஸ்ட் should be written. So this is how a notice should be. Do you understand?